டியர் இன் கிரைஸ்ட், நாம் ஏற்கனவே ஜெபத்தை குறித்து பார்த்து கொண்டிருக்கிறோம். அதிலும் தானியேலின் ஜெபத்தை குறித்து பார்த்தோம். இன்றோ நாம் தாவீதின் ஜெபத்தை குறித்து வேதத்தின் அடிப்படையில் அவர் எப்படி ஜெபித்தார், ஜெபித்தது நிமித்தமாய் அவர் வாழ்க்கையில் எவ்வாறு கர்த்தர் கிரியை செய்தார் என்பதை அறிந்து கொண்டோமேயானால் கண்டிப்பாக நம் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் நாம் விருத்தி அடைய அது நமக்கு தேவ பலனாய் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை. சங்கீதம் 145:18 நாம் பார்க்கிறோம். தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும், உண்மையாய் தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாய் இருக்கிறார் என்று தாவீது சொல்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதேபோல் சங்கீதம் 138:7 மற்றும் 8 வசனங்களை நாம் பார்ப்போமேயானால், நான் துன்பத்தின் நடுவே நடந்தாலும் நீர் என்னை உயிர்ப்பிப்பீர், என் சத்துருக்களின் கோபத்துக்கு விரோதமாக உமது கையை நீட்டுவீர், உமது வலது கரம் என்னை இரட்சிக்கும், கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார், கர்த்தாவே உமது கிருபை என்றும் உள்ளது, உமது கரத்தின் கிரியைகளை நெகிழ விடாதிருப்பீராக என்று நாம் பார்க்கிறோம். தாவீது கர்த்தர் மேல் வைத்திருந்த நம்பிக்கை நிமித்தமாய், விசுவாசத்தின் நிமித்தமாய் அவர் ஜெப வாழ்க்கை என்றும் கர்த்தரின் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பார் என்ற நம்பிக்கையோடு கூட இருப்பதை நாம் பார்க்க முடிகிறது. தாவீதின் சில குறிப்பிட்ட ஜெபங்களை நாம் சங்கீதம் 23 பார்க்கிறோம். அவர் எப்பொழுதும் நம்பிக்கை உள்ள ஒரு ஜெபத்தை செய்கிறதை பார்க்க முடிகிறது. அதே போல தேவனின் வழிகாட்டுதலை பெற்று தேவனோடு கூட ஒரு உடன்படிக்கை செய்து தேவனின் பாதுகாப்பை பெற்றிருக்கிற ஒரு நம்பிக்கை உள்ள ஜெபமாய் இருக்கிறதை சங்கீதம் 23 நாம் அழகாய் பார்க்கிறோம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன், மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நான் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் என்ற தைரியம் உள்ள ஒரு நபராய் இருக்கிறதை பார்க்கிறோம். சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தியை ஆயத்தப்படுத்தி, அம்மேன், நிச்சயமாய் உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற ஜனங்களுக்கு முன்பாக, உங்களுக்கு விரோதமாய் இருக்கிற சத்ருவின் கிரியைகளுக்கு முன்பாக என் தேவன் உங்களை அபிஷேகம் பண்ணி வைத்திருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்தில் நன்மையும் கிருபையும் தொடர கர்த்தர் உங்களுக்கு உதவி செய்வார். அது மட்டுமல்லாது சங்கீதம் 138 பார்க்கிறோம், தேவன் தாவீதின் மீது வைத்திருக்கிற அக்கறை, அன்பு மற்றும் நம்பிக்கையின் ஒரு அடையாளமாக, விசுவாசத்தின் அடையாளமாக அங்கே தாவீது நன்றி செலுத்துகிறதை நாம் பார்க்க முடிகிறது. அதே போல் சங்கீதம் 51 சங்கீதம் ஒரு மனம் திரும்புதலின் சங்கீதமாக இருக்கிறது. வேதம் சொல்கிறது, உலகத்தில் பாவம் செய்யாத மனிதன் ஒருவனும் இல்லை, ஆனால் கர்த்தர் அதை உணர்த்தும் போது நாம் அவர் சமூகத்தில் நம்மை தாழ்த்தி தேவனிடத்தில் பாவ அறிக்கை செய்து பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்வோமே, ஆனால் சீரழிந்து கொண்டிருக்கிற நம் வாழ்க்கையில் ஒரு பெரிய சீரமைப்பை கர்த்தர் உருவாக்குவார் என்பதில் மாற்றமில்லை. ஆமென். தாவீதின் ஜெபத்தின் யூனிக்னஸ் என்ன என்று நாம் பார்ப்போமே, ஆனால் ஒரு ஹானஸ்டான ஜெபம். எப்பொழுதும் அவர் தன்னைத்தானே தாழ்த்தி தன்னுடைய இருதயத்தை கர்த்தரிடத்தில் ஊற்றி, கண்ணீரை ஊற்றி ஜெபிக்கிற ஜெப பழக்கம் தாவீதுக்கு இருந்தது. என்ன நடந்தாலும் அது கர்த்தரிடத்தில் அறிக்கை செய்து, ஆண்டவரே, என் வாழ்க்கையில் இவ்வளவு போராட்டங்கள், பிரச்சனைகள், என் சத்துரு, என் மகன், நான் நேசித்தவர்கள் எனக்கு விரோதமாய் எழும்பி இருக்கிறார்கள், நான் என்ன செய்வேன் என்று தேவ துணையை, தேவனுடைய பாதுகாப்பை விரும்பி ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராய் தாவீது இருந்தார். நாமும் நேர்மை உள்ளவர்களாய் நம் ஜெபத்தில் மாய்மால இருக்கக்கூடாது, தேவையில்லாத வார்த்தைகள் இருக்கக்கூடாது என்ற தீர்மானத்தோடு தேவனுக்கு முன்பாக நாம் எப்பொழுதும் வெளியரங்கமாக இருக்க வேண்டும். நாம் மறைத்து ஒளித்து மாய்மாலமான ஜெபத்தை செய்கிறவர்களாய் இருப்போமே, ஆனால் நம்முடைய நேர்மை தன்மை அங்கே அடிபட்டு விடும். தேவன் உண்மை உள்ளவர்களுக்கு அவர் சமீபமாய் இருக்கிறார் என்று
தாவீது சொன்னதை நாம் பார்க்க முடிகிறது. உண்மையாய் ஜெபித்தீர்கள் என்றால் வானத்திலிருந்து உங்களுக்கு உடனே பதிலை கர்த்தர் கொடுப்பார் என்பதில் மாற்றமில்லை. இரண்டாவதாக, மன தாழ்மை உள்ள ஒரு நபராய் தாவீது இருந்தார் என்று பார்க்க முடிகிறது. ஜெபத்தில் மன தாழ்மை உள்ள ஒரு ஜெப வீரராய் நீங்கள் மாற வேண்டும். உங்கள் ஜெபத்தில் எப்பொழுதும் தாழ்மையின் எண்ணங்கள், தாழ்மையின் குணங்கள் இருக்குமே ஆனால் நிச்சயமாய் தேவன் வைத்திருக்கிற கட்டளைகளுக்கு கீழ்ப்படிந்து என் நாமத்தினாலே நீங்கள் எதை கேட்டாலும் நான் அதை உங்களுக்கு தருவேன் என்று கர்த்தர் வாக்கு பண்ணியிருக்கிறார். கர்த்தருடைய நாமத்தின் விருப்பத்திற்கு ஏற்றபடி நீங்கள் தேவனிடத்தில் உங்கள் மன்றாட்டுகளை வைக்கும்போது தேவன் அதற்கு மிகவும் எளிதாக உங்களுக்கு பதிலை கொடுக்க அவர் வல்லமை உள்ளவராயிருக்கிறார். தேவனின் வல்ல கட்டளைகளையும் சாட்சிகளையும் கை கொண்டு அவருடைய அதிகாரத்தின் வல்லமைகளை நாம் அங்கீகரித்து கொண்டவர்களாய் இருப்போமே ஆனால் நாம் தாழ்மை உள்ளவர்களாய் இருப்போம். சில நேரத்தில் கர்த்தர் நம்மை சிட்சிப்பார். அந்த சிட்சையின் மத்தியிலும் தேவனிடத்தில் நாம் மன்றாடுகிற ஜெப வீரர்களாய் இருக்க வேண்டும். மூன்றாவதாக, விசுவாசமாய் ஜெபிக்க வேண்டும். தாவீது கர்த்தருடைய வாக்குத்தத்தங்களை வைத்து, தாவீது கர்த்தருடைய உடன்படிக்கையை வைத்து, கர்த்தர் என்னை பாதுகாப்பார், எனக்கு துணையாயிருப்பார், எனக்கு கேடகமாய் இருப்பார் என்ற அவர் மீது விசுவாசமும் நம்பிக்கையும் வைத்து ஜெபிக்கிற ஒரு ஜெப வீரராய் இருந்தார். நான்காவதாக, மனம் திரும்புகிற ஒரு ஜெப வீரராய் இருந்தார். தன் பாவங்களை ஒப்புக்கொண்டு கடவுளிடத்திலிருந்து மன்னிப்பையும் சீரமைப்பையும் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்கிற வாஞ்சை உள்ள நபராய், பரிசுத்த ஆவியை என்னிடத்திலிருந்து எடுத்துக்கொள்ளாதிரும் என்று ஒரு மன்றாட்டை நாம் சங்கீதம் 51 நாம் பார்க்க முடிகிறது. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த தாவீதின் ஜெபத்திலிருந்து நாம் என்ன கற்றுக்கொள்கிறோம் என்றால், எப்பொழுதும் கர்த்தரிடத்தில் உண்மையாயிருங்கள், நேர்மையாயிருங்கள். எல்லா சூழ்நிலையிலும் கர்த்தரை சார்ந்திருக்கிற ஜெப வீரர்களாய் நீங்கள் இருக்க வேண்டும். அது மட்டுமல்லாது, இரண்டாவதாக, தாழ்மையை வளர்த்து கொள்ளுங்கள். அதிகமாய் தாழ்மை உள்ளவர்களுக்கு கர்த்தர் கிருபை அளிக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. பெருமை உள்ளவர்களையோ அவர் தூரத்திலிருந்து அறிந்து கொள்கிறார் என்று வேதம் சொல்கிறது. தாழ்மையாய் ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்தில் கெஞ்சி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். தேவனிடத்தில் மன்றாடி ஜெபிக்க கற்றுக்கொள்ளுங்கள். அந்த ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் மாற்றத்தை கொண்டு வரும். மூன்றாவதாக, கடவுளின் வாக்குறுதிகளில் நம்பிக்கை உள்ளவர்களாய், விசுவாசத்தில் நம்பிக்கை உள்ளவர்களாய், கர்த்தர் என்னோடு கூட செய்த உடன்படிக்கையை நிறைவேற்றுவார், நிச்சயமாய் எனக்காக கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார் என்கிற நம்பிக்கையோடு கூட நீங்கள் ஜெபிப்பீர்களானால் உங்கள் ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுப்பார். உங்கள் வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை கர்த்தர் உருவாக்குவேன் என்று வாக்கு பண்ணுகிறார். அது மட்டுமல்லாது, மன்னிப்பை தேடுகிறவர்களாய், நான் என்ன பெரிய தவறு செஞ்சிட்டேன் அப்படின்ற இருமாப்பு இல்லாதவர்களாய், பாவம் செய்தால் உடனே தேவனிடத்தில் மன்னிப்பை கேட்டு உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் இழந்திருக்கிற ஆவிக்குரிய ஆசீர்வாதங்களை மீண்டும் ஒரு விசையாய் நீங்கள் சீரமைத்து கொள்ள நான் உங்களுக்கு அறிவுறுத்துகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, கண்டிப்பாக இந்த தாவீதின் ஜெபம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டு பண்ணியிருக்கும் என்று நான் விசுவாசிக்கிறேன். தாவீதை போல நேர்மையாய், உண்மையாய், தாழ்மையாய், விசுவாசமாய், மன்னிப்பு பாவ அறிக்கை செய்து மன்னித்து ஜெபிக்க, மன்னிப்பு கேட்டு ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் உங்கள் தனிப்பட்ட வாழ்க்கையில், அந்தரங்க வாழ்க்கையில் கர்த்தருக்கு தனிமையான ஒரு இடத்தை கொடுத்து தனிமையாய் கர்த்தரிடத்தில் மன்றாடி ஜெபிக்கிற ஜெப வீரர்களாய் வாழ மாற நான் உங்களை இயேசுவின் நாமத்தில் ஆசீர்வதிக்கிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, உண்மை உள்ள ஜெபம், உண்மை உள்ள மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதங்களினால் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று வேதம் சொல்கிறது. நீதிமான் பனையை போல செழிப்பான் என்று வேதம் சொல்கிறது. நீங்கள் நீதிமானாயிருந்து ஏறெடுக்கும் ஒவ்வொரு ஜெபங்களுக்கும்
பரலோகம் ஆம் என்றும் ஆமேன் என்றும் பதில் கொடுக்கும். என் ஆண்டவர் உங்களோடு கூட இருப்பார். என் ஆவியானவர் உங்களோடு கூட இருந்து எல்லா போராட்டத்தின் மத்தியிலும் உங்களுக்கு அவர் ஜெயத்தை கட்டளையிடுவார். நீங்கள் கண்டிப்பாக உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் நாளுக்கு நாள் விருத்தி அடைகிற பிள்ளைகளாய் இருப்பீர்கள் என்பதில் மாற்றமில்லை. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பார்.